அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது மார்ச் 14ஆம் தேதி விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன். இது ஒரு விதமான விபரீத யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியில் ராகு மற்றும் புதன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உள் நுழைந்திருப்பதால் சில விபரீதமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து செவ்வாய் சஞ்சரிக்க போகிறார். எனவே சுப விரயங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகநிலைகளின் அமைப்பை மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியுடன் கும்பராசியில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சார அமைப்பாக இந்த 3 கிரக நிலைகள் கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. 14ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் கும்பராசியில் வலுவாக அமரப்போகிறார். இது ஓரளவிற்கு சாதகமற்ற அமைப்புதான் என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் சனியுடன் செவ்வாய் இணைவதால் நிச்சயமாக சின்ன சின்ன சங்கடங்களும் தடைகளும் ஏற்படும். ஏனென்றால் சனி செவ்வாயின் பார்வையால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் கோல்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரமங்கல யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. எனவேதான் சனியுடன் இணைந்த செவ்வாயின் அமைப்பால் மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துவதோடு ஜீவனாதிபதி கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனியுடன் மங்களகாரகனும் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது மேலும் கும்பராசியில் சஞ்சரிப்பது குதூகலமும் கொண்டாட்டமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதங்கள்ல இந்த வாரத்தில் கிடைக்கப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் இதை விட மிக சிறப்பாக 14ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக சூரியன் சனியை விட்டு விலகி சஞ்சரிக்க போகிறாருங்க. இதுவும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக அமர போகிறாருங்க. அங்கு ஏற்கனவே ராகு மற்றும் வக்ரகதியில் செய்வதற்கு முன் நீட்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரக நிலைகளுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த ராகுவுடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிரமங்கல யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளாக பல விஷயங்களை மனதிற்கு நிறைவாக செய்வதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் 9 கிரக நிலைகள்ல 6 கிரக நிலைகள் 2 ராசியில் சஞ்சரிக்கின்றன. சனி சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரக நிலைகளும் கும்ப ராசியிலும் ராகு புதன் சூரியன் போன்ற கிரக நிலைகள் மீன ராசியிலும் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக ரெட்டிப்பு மாறுதலும் எதிர்பாராத ரெட்டிப்பு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன.
குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேச ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. குரு மிக சிறப்பாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கனக்கச்சிதமாக முடித்து கொடுப்பாருங்க. குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. திட்டமிட்டபடி பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது அவரது சமபலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் போன்றவை மனதில் ஏற்படாமலும் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் கொள்ளாமல் அனைத்து விதமான பணிகளையும் நேர்முறையான வழியில் சிந்தித்து எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மட்டுமல்லாது சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் மேலும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையில் மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வலுவான ஆற்றலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது நிச்சயமாக ஒரு வகையில் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக விரயத்தில் சனியுடன் இணைந்திருப்பதால் சுப விரயங்கள் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் செவ்வாயும் அவருடன் இணைவதால் சுக்கிரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து சுப விரயமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் வீண் விரய ஆரோக்கிய செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கட்டுக்குள் வருங்க. விரய செலவுகள் இருக்கலாம். ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் வெகுவளவுல இதுவரை சந்தித்த சிரமம் விலகுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன். எனவே சில விஷயங்கள்ல சிரமம் குறைவதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி சப்தமஸ்தானமாகிய ஏழில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். மேலும் இந்த தருணத்துல சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது சனி செவ்வாயின் இணைவு மிக பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானமாகிய 12 இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் கால்நடை வளர்ப்பிலும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் தொழிலிலும் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. எனவே கவனம் தேவை. மேலும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளதால் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். சிலரின் வீண் பள்ளிக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். கவனத்துடன் நடந்தால் இவற்றை தவிர்க்க முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.